35 லட்சம் லஞ்சமாக பெற்றுள்ளது திமுக அரசு. அதாவது KN நேருவினுடைய துறையில் நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் இந்த துறையில் பணி அமர்த்துவதற்கு 35 லட்சம் லஞ்சமாக பெற்றுள்ளார்கள். அந்த மாதிரி 2568 பணிகள், 2568 போஸ்டிங் அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. 888 கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறது. அமலாக்கத்துறை கண்டுபிடித்து தமிழகத்தினுடைய அந்த கூடுதல் பொறுப்பு DGP அவர்கள் இதனை ஒரு கடிதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்றதை பார்க்கிறோம். நீங்கள் இதனை விசாரித்து நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு உண்டான ஆவணங்கள் ஆதாரங்கள் அனைத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். நடைபெற்றுக் கொண்டிருப்பது தமிழக அரசு. இந்த தமிழக அரசு திராவிட மாடல், இது மக்களுக்கான அரசு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தில் அரசாங்க வேலைக்காக 35 லட்சம் அவர்கள் லஞ்சமாக பெற்றுள்ளார்கள். 35 லட்சம் லஞ்சம் வாங்கி கொண்டு வேலை கொடுத்துள்ளார்கள், முறைகேடாக வேலை கொடுத்துள்ளார்கள் அப்படின்றது இப்போ தெரிய வந்திருக்குதுங்கிறது பார்க்குறோம். இன்னும் இது விசாரணை எல்லாம் வரும். இருந்தாலும் நமக்கு இப்போ ஆரம்ப கட்டத்தில் கிடைச்ச தகவல்கள். அப்ப இந்த பரீட்சையை நடத்தக்கூடிய நிறுவனம் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணியிருக்குது. அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான அந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றது, அதுக்குன்னு உண்டான உறுப்பினர்கள், இது எல்லாமே இருக்கு, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நடந்திருக்குது. அப்ப எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் இதுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு மாணவர்கள் இந்த வேலைக்காக காத்திருந்து இதுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, தங்களுடைய நேரத்தை செலவு செய்து இந்த பரீட்சையை அவர்கள் எழுதியிருப்பார்கள். அவர்களுக்கு இது அடுத்த குற்றம். அதாவது இதுவே ஒரு இந்த மக்களினுடைய அந்த எண்ணத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல், மக்களினுடைய நம்பிக்கையை மோசடி செய்யக்கூடிய ஒரு செயல் இது.